அனைவருக்கும் வணக்கம். அதாவது தீபாவின் வீடியோவிற்கு அனிருத் செய்த தரமான சம்பவம் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நிஜமே ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குது. அது என்னன்றதை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு யூடியூப் சேனல் அப்படின்னாக்கா, யூடியூப் சேனல் கிடையாது, எந்த ஒரு மீடியாவா இருக்கட்டும், ஒரு சினிமா துறையா இருக்கட்டும், ஒரு யூடியூபா இருக்கட்டும், ஒரு நியூஸ் சேனலா இருக்கட்டும், எந்த ஒரு மீடியாவுமே அதாவது ஒரு ஒரிஜினல் கண்டென்ட் தான் போட முடியும். ஒரிஜினலா அவங்க வீடியோ எடுத்து ஒரிஜினலா பேசின அந்த விஷயங்களை தான் அவங்க சேனல்ல பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அப்படி பதிவேற்றம் செஞ்சாதான் அந்த நியூஸ் எந்த வித பிரச்சனையும் இல்லாம, அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் அந்த பிரச்சனை இல்லாம போகும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா, அந்த ஒரிஜினல் கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒரிஜினல் கண்டென்ட் ஓனர் காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுத்துட்டாருனாக்கா, நமக்கு அந்த நியூஸ் போய் ரீச் ஆகாது. அது இல்லாம அந்த ரீச் ஆனா அதன் மூலம் கிடைக்கப்படும் வருவாய் கம்மியாகும், இல்ல வராமலும் போகும். இதுதான் காப்பிரைட் அப்படின்ற ஒரு விஷயம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த நம்ம அனிருத் அவர்கள் இளையராஜாவுடைய சில பாடல்களை ரஜினி படத்துல புது படத்துல சூப்பர் ஸ்டாருடைய புது படத்துல வச்சிருப்பார். ட்ரெய்லர்ல டீசர்ல நம்ம பார்த்திருப்போம். அப்பயும் இசை ஞானி போயிட்டு அதை ஒரு கேஸ் போட்டு ஒரு பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் ஷார்ட் அவுட் ஆச்சுருந்தாங்க. பட் நிறைய பேர் அப்ப இளையராஜா செஞ்சது மிகப்பெரிய தவறு, அவர் அந்த இடத்துல இருந்துட்டு இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. பட் அவர் செய்யக்கூடாதுன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. ஏன்னா அவருடைய ஒரு ஒரு படைப்பு, ஒரு கிரியேட்டிவிட்டி என்னும் போது அவர் கேட்கதான் செய்வாரு. அவரா போயிட்டு யாரையும் ஒரு குறை கூறுவதோ, அவரை பத்தி ஒருத்தரை பத்தி பேசுறதோ அது மாதிரி பண்ண மாட்டாரு. தன்னை யாராச்சும் சீண்டினால் மட்டும் பேசக்கூடிய ஒரு நபர் தான் இசை ஞானி இளையராஜா. ஏன்னா அவரை பத்தி குறை கூறுவதற்கு நமக்கு யாருக்குமே இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனிதனுக்கும் இசை ஞானியை குறை கூறுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அனிருத் அவருடைய இளையராஜாவுடைய படம் ஒரு இவ்வளோ ஒரு கோடிக்கணக்கில் ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர், இசையமைப்பாளர், அவரு சொந்தமா யோசிச்சு ஒரு மியூசிக் போடலாம்ல. ஒரு புது படம், ஒரு சூப்பர் ஸ்டார் படம்னாக்கா அவரா யோசனை பண்ணி திங்க் பண்ணி நல்ல ஒரு கொடுக்கலாம். அதுதான் சிறந்தது. அதை விட்டுட்டு அடுத்தவங்க பாடல்களை, அடுத்தவங்க டியூனை எடுத்து போறதுக்கு எதுக்கு அவ்வளவு சம்பளம் இருக்கு அப்படின்ற கேள்வி சில பேர் கேட்டாங்க. ரொம்ப குறைவான நபர்கள் தான் இந்த மாதிரி பேசணும். ஆனா அதிகப்படியான நபர்கள் இந்த யூடியூப்ல ஆகட்டும், அந்த சினிமா துறை சார்ந்தவர்கள் இசைஞானி அவர்களே பெரிய அளவு குறை சொன்னாங்க. அது மிகப்பெரிய தவறு. யாரா இருந்தாலும் இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். இப்போ அனிருத் தீபாவோட வீடியோவுக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம தீபாவளிய வீடியோ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இந்த வாத்துக்கறி சமைச்சாங்க, அந்த வீடியோ நம்ம ஷூட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு சுமாரான ஒரு வியூஸ் போயிருக்கு அந்த வீடியோ. சரி, அதுக்கும் அனிருத்துக்கும் ஏன் இங்க அனிருத்தை ஜாயின் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த வீடியோ எடுக்கும்போது வீடியோ எடுத்துட்டு எடிட் பண்ணி அந்த பப்ளிஷ் பண்ணிட்டேன். நைட்டு 9 மணிக்கு தான் எப்பவுமே என்னுடைய வீடியோக்கு பெரும்பாலும் யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணுவேன். அப்படி 9 மணிக்கு அப்லோட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த வீடியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றது பாக்குறதுக்காக போகும்போது எனக்கு அதுக்கு முன்னாடியே மெயில் வந்துருச்சு. மெயில் வந்த உடனே மெயில்ல உங்களுக்கு காப்பி ரைட் வந்திருக்கு, இந்த தீபாவின் வாத்துக்கறி அந்த வீடியோக்கு காப்பி ரைட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி மெயில் வந்தது. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா, நம்ம அந்த வீடியோல எந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கோ எந்த ஒரு மியூசிக்குமே யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். நான் பேசுறதும் தீபா பேசுறது அந்த அடுப்புல சமைக்கும் போது வர அந்த சவுண்டு இது மட்டும் தான் வருமே தவிர, மற்றபடி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எந்த மியூசிக்குமே நான் ஆட் பண்ணவே இல்லை. அப்பவே எனக்கு தெரியும், ஏதோ ஒரு தப்பான இதை கொடுத்துருக்காங்க, அது என்னன்னு தெரியல அப்படின்ட்டு அப்ப செக் பண்ணும் அப்படின்ட்டு யூடியூப்ல போய் பார்த்தேன். யூடியூப் ஸ்டுடியோல போய் அந்த ஆப்ல போய் ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அவன் கொடுப்பான், எந்த வீடியோல எந்த ஒரு டியூரேஷன் கொடுப்பான், இந்த போர்ஷன்ல தான் நீங்க அந்த யூஸ் பண்ண வீடியோலயோ இல்ல ஆடியோலயோ உங்களுக்கு காப்பி ரைட் கொடுத்துருக்காங்க. காப்பி ரைட் கொடுத்தவங்க யாரு, அவங்க டீட்டெயில்ஸ் தான் காமிக்கும். சரி, நான் ஸ்டுடியோல போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ போய் பார்த்தா யாரு காப்பி ரைட் கொடுத்துருக்காங்கன்னா அனிருத் ரவிச்சந்திரன் அவர் கொடுத்துருக்காரு. அனிருத் ரவிச்சந்திரன் காப்பி ரைட் கொடுத்துருக்காங்க. எனக்கு இன்னும் ஷாக் ஆயிடுச்சு. அவருடைய பாட்டு எதுவுமே நம்ம அவருடைய மியூசிக்கோ பிஜிஎம்மோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லையே. நம்ம ஒரு சமைக்கிற வீடியோல போய் நம்ம ஏன் அனிருத்தோட ஒரு பாட்டியோ பிஜிஎம் நம்ம யூஸ் பண்ண போறோம்? இல்லடா போய் செக் பண்ணி பார்த்தேன். அவன் ஒரு போர்ஷன் கொடுத்தான், இந்த இதுல இது வரைக்கும் உள்ள வீடியோவை செக் பண்ணி பாருங்க, அங்கதான் அவருடைய பாட்டை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அவருடைய அனுமதி இல்லாம. அதனால உங்க வீடியோவுக்கு காப்பி ரைட் கொடுக்குறோம், இதன் மூலம் வர வருவாய் எல்லாமே அனிருத் ரவிச்சந்திரனுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் வந்தது. அந்த ஸ்டுடியோ ஆப்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. எனக்கு அதை ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. சரி, என்னடா அந்த வீடியோ போய் நம்ம பார்க்கலான்ட்டு அந்த வீடியோ நான் பண்ண
டெலீட் பண்ணிட்ட உடனே. நான் பண்ண தப்பு தப்பா ரைட்டான்னு தெரியல, அது நான் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு வீடியோ அப்படியே விட்டாக்கா வியூஸ் போகும், சப்ஸ்கிரைப் வருவாங்க. ஆனா நம்ம நமக்கு இன்கம் வராம இருக்கிறது நமக்கு எதுக்கு அந்த வீடியோ அப்படின்னு உடனே டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ எடிட் பண்ணி வச்சு சேவ் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா கேலரியில, அதை போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எங்கடா அனிருத்தோட மியூசிக் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொன்ன அந்த டியூரேஷன் அந்த டைம்ல போய் பார்த்தாக்கா என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, அது தீபா வந்து சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணு அவங்க பாப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க போன்ல ஏதோ பார்த்துருந்தாங்க, ஏதோ ஷார்ட்ஸ் ஏதோ பார்க்கும்போது அந்த ஆடியோ அந்த அனிருத்தோட ஒரு சாங் வந்து குறைவா கேக்குது. ஏன்னா அவங்க ஆனா கவனிக்கல, வீடியோ எடுக்கிறத போய் அவங்க நம்ம மியூசிக் வந்து பர்பஸா போய் நம்ம ஆட் பண்ண மாட்டோம், எந்த பீஜம் மியூசிக் நான் வைக்கவே மாட்டோம் பாடல்கள்ல. அவங்க வந்து நான் அதை கவனிக்கல, அவங்க வந்து அவங்க போன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த போன்ல ஏதோ ஒரு அனிருத்தோட ஒரு சாங், இந்த ஒரு அஜித் படத்தோட ஒரு சாங் வந்து சும்மா ஒரு 6 செகண்ட் 6 செகண்ட் தான் வந்து கேக்குது. அதுக்கப்புறம் நான் மைக் வச்சதால கொஞ்சம் நாய்ஸ் தான் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்கும் அந்த மைக்கு. கொஞ்சமா கேட்ட அந்த ஒரு 6 செகண்டுக்கு காப்பிரைட். நான் என்னது ஒரு 6 செகண்ட் நம்ம பர்பஸா, அதாவது சிஸ்டம் வந்து அந்த காப்பிரைட்ன்றது காப்பிரைட் அவங்க கொடுத்துருவாங்க ஓனர், மீதி எல்லாம் சிஸ்டம் தான் பண்ணும். காப்பிரைட் இருக்கா இல்லையான்றது சிஸ்டம் தான் பண்ணும். பட் சிஸ்டமுக்கு வந்து பர்பஸா டவுன்லோட் பண்ணதா இல்ல வேற ஒரு ஆடியோ வந்து நம்ம காப்பி பண்ணி எடுத்துருக்கோமான்றத சிஸ்டம் வந்து அனலைஸ் பண்ணிச்சா பண்ணலான்னு தெரியல. ஆனா வந்து காப்பிரைட் கொடுத்தாச்சு. எனக்கு என்ன, நான் டெலிட் பண்ணிட்டேன். நான் டெலிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பண்ணேன் அந்த வீடியோவை, அந்த ஒரு போர்ஷன் மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதை அப்படியே வாய்ஸ் மட்டும் மியூட் பண்ண, ஓவரால் வாய்ஸ் நம்ம வாய்ஸ் மொத்த வாய்ஸ் தான் மியூட் பண்ண முடியும் நம்ம ஆப்ல. அந்த பாட்டை மட்டும் நம்ம மியூட் பண்ணிட்டு மீதி எல்லாம் அப்படியே வாய்ஸ் வர மாதிரி, நம்ம ஆடியோ வர மாதிரி நம்ம பண்ண முடியாது. ஸோ மொத்தமா அந்த 6 செகண்ட் மொத்த ஆடியோவுமே வந்து நான் மியூட் பண்ணிட்டு திருப்பி அதை அப்லோட் பண்ணி அந்த வீடியோவை போட்டேன். ஆனா ஆரம்பத்துல போட்டேன் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து வியூஸ் நல்லாவே போச்சு. அது ஒரு 20 மினிட்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 6-7,000 வியூஸுக்கு போயிடுச்சு. அப்படியே இருந்தோம்னா கண்டிப்பா அது இன்னும் இப்போ போன வியூஸை விட அதுக்கு அதிகமா வியூஸ் போயிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து 250-300K வியூஸ் தான் இப்போ போயிருக்கு. ஸோ அந்த காப்பிரைட் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ, அனிருத் ரவிச்சந்திரன் வந்து பர்பஸா அந்த மியூசிக்கா எடுத்து அதை சூப்பர் ஸ்டார் வாயெல்லாம் பாட வச்சு அந்த ஒரு வெளிப்படையா பண்ணியிருக்காரு இல்லையா, அதுக்கு வந்து இசைஞானி அவர்கள் காப்பி ரைட் கொடுத்தாரு. ஆனா அது கோர்ட் வரைக்கும் போயிட்டு அதெல்லாம் வந்து அவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் தான் அதை ஷார்ட் அவுட் பண்ணாங்க. ஆனா இவரு என்ன வேலை பண்ணிருக்காரு, இப்போ ஒரு காப்பிரைட் கொடுக்கணும், அதாவது உங்க பர்பஸா உங்க ஆடியோவையோ உங்க வீடியோவையோ நாங்க எடுத்து பயன்படுத்தி இருந்தாக்கா நீங்க காப்பிரைட் கொடுக்கலாம். பட் இது வந்து தெரியாம ஒரு 6 செகண்ட் அந்த ஒரு வேற ஒரு வீடியோ எடுத்துட்டு வேற ஒரு போன்ல இருந்து கேட்ட அந்த ஆடியோவுக்கு வந்து நீங்க காப்பிரைட் கொடுக்குறீங்கன்னா, நீங்க கொடுக்குறீங்கன்னாக்கா காப்பிரைட் நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க, சிஸ்டம் அனலைஸ் பண்ணி காப்பிரைட் கொடுக்குது. அந்த அளவுக்கு நீங்க உங்க கண்டென்ட் வந்து ஒரு பாதுகாப்பா வச்சிருக்கீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களும் பாதுகாப்பா தான் வச்சிருப்பாங்க. நீங்க நீங்க எதிர்பார்க்குற அதே விஷயம் அடுத்தவங்க எதிர்பார்க்க மாட்டாங்களா? அதுக்கு போய் நீங்க அந்த மாதிரிலாம் நீங்க தெரியல, ஒரு சினிமா துறையில நீங்க இருக்கீங்க, இன்னொருத்தருடைய கண்டென்ட்டை ஒரிஜினல் கண்டென்ட்டை போயிட்டு நீங்க அதை எடுத்து அதை மாற்றி அதை பயன்படுத்தும் போது அவர் பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னு தெரியல. ஒரு அனுமதியா வாங்கியிருக்கலாம். ரொம்ப லேட், இது அப்பவே பேச வேண்டியது. இந்த பிரச்சனை சரி இப்போ அந்த பேசலாம் அப்படின்னு டைம் கிடைச்சிதான் நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இந்த மாதிரி யாராச்சும் யூடியூப்ல வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றவங்க இந்த மாதிரி வீடியோ எடுக்க போனீங்கன்னாக்கா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய டிவி, அந்த யாராச்சும் இந்த மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அந்த மொபைல் போன்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. ஆடியோ வந்து நீங்க யாரை பேட்டி எடுக்கிறீங்களோ இல்ல நீங்க பேசுறீங்கன்னா உங்க ஆடியோ மட்டும் தான் கேட்கணும். மற்றபடி இந்த ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்கலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து வேற ஏதாச்சும் பசங்க ஏதாச்சும் பேசலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சும்மா கதவை தட்டுற சத்தம், அந்த காத்தடிக்கிற சத்தம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, இயற்கையா ஏற்படக்கூடிய விஷயங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு ஒரு ரேடியோல இருந்தோ ஒரு டிவில இருந்தோ ஒரு இசையமைப்பாளர், ஒரு சினிமா துறையை சார்ந்த இல்ல ஒரு இசைத்துறை சார்ந்த நிகழ்ச்சிகள் வந்து ஒளிபரப்பப்படும் போது அது உங்க ஆடியோல இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க பர்பஸா அதை எடுத்து நீங்க போராட்டியும் தெரியாமல் கேட்கப்பட்ட அந்த ஆடியோக்கும் காப்பி ரைட் கண்டிப்பா கொடுப்பாங்க. அதனால உங்க வீடியோ வந்து கண்டிப்பா எஃபெக்ட் ஆகும். இதை மைண்ட்ல வச்சுட்டு போங்க. மைக் வாங்குங்க. மைக் வந்து ஓரளவுக்கு வாய்ஸ் வந்து இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணி தான் கொடுக்கும். இந்த மைக் கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாய்ஸ்லாம் வராது. இந்த ஃபேன் ஓடுற சொன்ன அந்த ஃபேன் ஓடுற சவுண்டு, பசங்க யாராச்சும் பின்னாடி பேசிட்டு இருந்த அந்த சவுண்ட்லாம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி தான் கொடுக்கும். ஆனா அந்த டைம்ல வந்து கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சாங்களான்னு தெரியல, கொஞ்சோண்டு தான் கேட்டது, மைனூட்டா தான் கேட்டது. அதுக்கே வந்து ஒரு காப்பிரைட் கொடுத்து அந்த வீடியோ டெலீட் பண்ணி திருப்பி அந்த வாய்ஸ் எல்லாம் மியூட் பண்ணிட்டு அப்லோட் பண்ண ஒரு வீடியோ கொஞ்சமா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. பட் அது செய்யாம இருந்தாக்கா இன்னும் நிறைய கூட அது வியூஸ் போயிருக்க வாய்ப்புகள் வந்து அதிகமா இருந்தது. ஸோ இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இதே மாதிரி வேற என்னென்ன
நம்ம சேனல் நம்ம வீடியோக்கெல்லாம் என்னென்ன எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத பத்தி ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி.